முதல்வர் நீங்கள் பங்கேற்கும் கூட்டங்கள்ல நாங்க கருப்பொடி காட்டக்கூடாதுன்னா தயவு செய்து அனைவரையும் அழைத்து ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் இது போன்ற விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லை என்றால் வருகின்ற தேர்தல் வணிகர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பார். ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதை முதல்ல சொல்ல அவரு அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழும்புது. இனி வரும் காலகட்டத்தில் இது போன்ற விஷயங்கள்ல எல்லாரையும் கூட்டு முடிவெடுக்காம அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆலோசனை கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் நாங்க கருப்பொடி காட்டுவோம். அதுக்கு தான் முக்கியமா இந்த விஷயமே அதுக்காக தான். இப்ப ஐ பெரியசாமி சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் அவர் யாரை கூப்பிட போறாரு? இவ்வளவு நாள் யாரை கூப்பிட்டாங்க? 4 வருஷமா நடக்குது இந்த ஆட்சி. யாரை கூப்பிட்டு எந்த விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? தொழில் வரிய 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டணும்னு சொல்லிட்டு யாரை கேட்டு முதல்வர் முடிவு எடுத்தாரு? வரணும். ஏன்னா தமிழக அரசுக்கு வரி வசூல் யார் மூலமா வருது? வியாபாரிகள் தான் ஒட்டுமொத்த வரி வசூலை பண்ணி அரசுக்கு ஜிஎஸ்டி என்ற பேர்ல கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு மோசமான விஷயம், அதாவது மீண்டும் மீண்டும் சொல்ற அரசோட தோல்வி எந்த ஒரு துறையில இல்லாம வணிகத்துறையில மட்டும் 2 முறை அரசாணை வெளியிடப்பட்டு அது திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. அது எவ்வளவு ஒரு மோசமான தொழில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாபாரிகள் ஏதோ சட்டவிரோதமா தொழில் செய்யற மாதிரி மா சுப்பிரமணியம் கூட ஒரு வாட்டி இதை சொல்லியிருக்காரு. அவருக்கு எதிராக நாங்க ஒரு கணம் தெரிவிச்சுட்டோம். வியாபாரிகள் என்னவோ திருடர்கள் போல இந்த அரசு காட்ட முயற்சி பண்ணுது. எதற்காக? லூலு ஷாப்பிங் மால் கொண்டு வரதுக்காகவா? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இந்த தினம் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 5 தினங்களுக்கு முன்பாக கிராம பகுதிகளில் இருக்கிற கடைகளும் லைசன்ஸ் பெறணும், உரிமை கட்டணம் எடுக்கணும், அது கட்டாயம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு நம்ம மதிப்பிற்குரிய ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. அப்போது அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் தான் சிறிதளவு வணிகம் கொஞ்சமாவது பாக்கி இருக்கு. நகரப்பகுதிகளில் இருக்கிற வணிகங்களை பெருமளவு வணிகங்களில் ஆன்லைன் மற்றும் கார்பரேட் நிறுவனங்கள் கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பல எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கோம். கிராமப்புறங்களில் இருக்கிற வணிகத்தையும் சீர்குலைக்கிற நோக்கில் இது போன்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. ஏற்கனவே இந்த கிராம பஞ்சாயத்தில் இருக்க கடைகளுக்கு அங்கே இருக்க பஞ்சாயத்து தீர்வு வச்சிருந்தாங்க. ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், அது பஞ்சாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படி இருக்கிற நேரத்தில் குறைந்தபட்சம் இந்த மாதிரி லைசன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா குறைந்தபட்சம் 5000 50,000 வரையும் வரும். அது அரசு 119 வகையில் இந்த விஷயங்களை பட்டியலிட்டிருந்தாங்க வணிகத்தை. அப்போ இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூரில் நாங்கள் ஒரு கிராம பஞ்சாயத்து முற்றுகையிட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருந்தோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரசு அதை திரும்ப பெற்றுக்கொண்டது. அதற்காக முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை எப்பவுமே வியாபாரிக்கு எந்த பிரச்சனைனா வியாபாரி சங்கங்கள் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணுவோம். எந்தவித கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மற்றும் தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சிருக்கோம். அப்புறம் முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தாலும் அரசோட தோல்வியாக தான் நாங்கள் இந்த அறிவிப்பை பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த துறையில இல்லாமல் இந்த முறை 2 முறை அரசு தன்னுடைய அரசாணை வெளியிட்டு திரும்ப பெற்றிருக்காங்க வணிகர் சார்பாக. முதல்ல தொழில் வரி 3 வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல அதை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எதிர்ப்பின் காரணமாக அரசு திரும்ப பெற்றது. இரண்டாவதாக இந்த ஒரு விஷயம் பஞ்சாயத்தில் இருக்க கடைகள் லைசன்ஸ் எடுக்கணுன்ற விஷயம். ஏன் அரசுக்கு இப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, அரசு ஒரு சார்பா, அதாவது ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணும்போதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் அனைத்து வணிகர் சங்க பிரதிநிதிகளை கூடாம தனிப்பட்ட ஒரு நபரை கூப்பிட்டு பேசுவதோட விளைவு தான் இது. உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஹைகோர்ட் கூட ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அரசோட நலத்திட்டமா இருந்தா கூட மதிப்பு முதல்வர் படத்தை அதில் போடக்கூடாது. உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுக்கும்போது அனைத்து எத்தனையோ லட்சம் வணிகர்கள் இந்த தமிழ் மண்ணில் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏன் யாரையும் கூப்பிடாம இப்படி ஒரு விஷயத்தை அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது? முதல்வர் காதுக்கு இந்த விஷயம் போதானே முதல்ல எங்களுக்கு தெரியல. முதல்வர் இதெல்லாம் தெரிஞ்சு இந்த விஷயத்தை பண்றாரா, இல்ல முதல்வருக்கு தெரியாம அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் அவங்க கூடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களான்ற விஷயமே எங்களுக்கு முதல்ல தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடகம் ஆடக்கூடாது, நாங்க ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த குழுவை வணிக பிரதிநிதிகள் எல்லாம் சேர்த்து அந்த குழுவோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதை முதல்ல சொல்ல அவரு அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழும்புது. இனி வரும் காலகட்டத்தில்
இது போன்ற விஷயங்கள்ல எல்லாரையும் கூட்டு முடிவெடுக்காம அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆலோசனை கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் நாங்க கருப்பொடி காட்டுவோம். அதுக்கெல்லாம் முக்கியமா இந்த விஷயமே அதுக்காக தான். இப்ப ஐ பெரியசாமி சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் அவர் யாரை கூப்பிட போறாரு? இவ்வளவு நாள் யாரை கூப்பிட்டாங்க? 4 வருஷமா நடக்குது இந்த ஆட்சி. யாரை கூப்பிட்டு எந்த விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? தொழில் வரிய 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டணும்னு சொல்லிட்டு யாரை கேட்டு முதல்வர் முடிவு எடுத்தாரு? அப்போ அந்த இடத்துல இருக்க அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அப்போ தனிப்பட்ட ஒரு நபருக்காக, தனிப்பட்ட ஒரு அமைப்புக்காக ஒட்டுமொத்தமா தமிழக அரசு ஏன் கெட்ட பேர் வாங்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது 2026ல, எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் வேலையை. சரியான முடிவெடுத்து வணிகர்களுக்கு சரியான நீதி வழங்கி சரியான முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வணிகர்களுக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் அவருக்கு கண்டிப்பா விழாது. வணிகர் ஓட்டு கண்டிப்பா முதல்வருக்கு விழாது. ஏன்னா இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், வணிகம் செய்யற கடைகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. எல்லாமே கார்பரேட் கையில போயிடுச்சு. நகரங்கள்ல மட்டும் இல்ல, கிராமங்கள்லுமே இன்னைக்கு ஆன்லைனோட தாக்கம் அதிகமாயிடுச்சு. மிகப்பெரிய கார்பரேட் மார்க்கெட்டுகள், டிமார்ட் மாதிரி கடைகள் திருச்சி, மதுரை, சென்னை எல்லா இடத்துலயும் வந்துடுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும், 14 ரூபாய் விற்கிற மேகி பாக்கெட்டை 10 ரூபாயில டிமார்ட்ல விற்கிறாங்க. எப்படி விற்கிறாங்க? அதுக்கு எதிராக அரசு என்னைக்கா சிந்திச்சுதா? ஒட்டுமொத்த வணிக சந்தையை வீழ வைக்கிறத கார்பரேட்கள் குறிக்கோளா கொண்டு இயங்கும் போது அரசு அதை பத்தி யோசிக்காம மேலும் வரி 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 வரி. எதுக்கு வரி? எதுக்கு வரி? கிராமப்புறத்துல இருக்க ஒரு சின்ன டீ கடைக்கு எதுக்கு வரி? அப்ப அந்த ஐடியா யார் அவர் கொடுத்தது? அப்போ முதல்வர்களை சிந்திக்க வேண்டாமா அதை? ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு சாதி ரீதியான ஒரு படுகொலை நிகழும் போது எந்த அளவு எல்லாம் ரியாக்ட் பண்றாங்களோ அதே போல ரியாக்ஷன் தான் இது போன்ற விஷயத்துக்கு வரணும். ஏன்னா தமிழக அரசுக்கு வரி வசூல் யார் மூலமா வருது? வியாபாரிகள் தான் ஒட்டுமொத்த வரி வசூலை பண்ணி அரசுக்கு ஜிஎஸ்டி என்ற பேர்ல கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு மோசமான விஷயம், அதாவது மீண்டும் மீண்டும் சொல்ற அரசோட தோல்வி எந்த ஒரு துறையில இல்லாம வணிகத்துறையில மட்டும் 2 முறை அரசாணை வெளியிடப்பட்டு அது திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. அது எவ்வளவு ஒரு மோசமான தொழில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களோட முதல்வர் ஸ்டாலின் என்றாரு, ஓரணியில் தமிழ்நாடுன்றாரு. அப்போ ஓரணியில் எப்படி தமிழ்நாடு இருக்கும்? வணிகர்கள் மட்டும் தனி அணியில தான் இருப்போம். நாங்க இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றால் வணிகர்கள் தனி அணியில தான் இருப்போம். ஆகவே மதிப்பிற்குரிய முதல்வர் ஒரு ஆலோசனை கொடுத்த உடனே கூப்பிடுங்க. எந்த ஒரு தனி நபர் இல்லாம பதிவு செய்யப்பட்ட அனைத்து வணிகர் சங்கங்களையும் அதற்கான பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கடை கோடியில கூட ஒரு கிராமத்துல கூட கடை இருக்காது, அந்த ஒரு சகாப்தமே இருக்காது. வியாபாரம் செய்யறதுக்கு சங்கங்கள் என்ற சகாப்தமே இல்லாம ஒட்டுமொத்த வணிக நிறுவனம் துணை தெரியப்படும். இந்த மாதிரி மீண்டும் 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 வருது. இப்போ ஒரு முறை லைசன்ஸ்னா, இப்போ சென்னையில இன்னைக்கு ஒரு சின்ன பெட்டி கடைக்காரர் மாநகராட்சி உரிமை எடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு 5000 ரூபாய் கட்டணும். அதான் நிதர்சனமான உண்மை. அந்த 5000 ரூபாய் அவன் எப்படி கட்டுவான்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு அனைத்துமே கார்பரேட் மாசம் போனதுக்கு அப்புறம் அந்த 5000 ரூபாய் கட்ட முடியாம தான் இன்னைக்கு சென்னையில 20% கடைகள் மூடப்பட்டு உள்ளன. அதை நாங்க சொல்லல, அரசு சொல்லுது. அரசு தான் சொல்லுது 20% மளிகை கடை மூட்டாங்கன்னு. அப்ப அந்த அவங்களாம் எங்க போனாங்க? சொமேட்டோ ஸ்விக்கியில் சாப்பாடு வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சுயமா வணிகம் செய்த ஒருவனும் இன்னைக்கு கார்பரேட் கீழே சாப்பாடு சப்ளை பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீண்டும் அவர்களை கொண்டு வரணும்னா அரசு இது போன்ற விஷயங்கள்ல தலையிட்டு எந்த ஒரு தனி நபருக்காகவும் அரசு வளையக்கூடாது. ஐ பெரியசாமி அவர்கள்லாம் வன்மையா கண்டிக்கிறேன். இவ்வளவு நாள் எங்க யாரை கேட்டு அவர் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு? யார் அவருக்கு அந்த ஐடியாவை கொடுத்தாங்க? அப்ப இன்னைக்கு எப்படி அந்த குழு அமைச்சு சொல்றேன்னு சொல்றவரு முதல்ல அந்த குழு அமைக்கணும்ல. இனிமேல் எங்கு அரசு சார்பாக கூட்டங்கள் எங்களை கூப்பிடாம அனைத்து வணிக பிரதிகள் கூடாம பண்ணா அங்க தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை சார்பாக கருப்பு கொடி காட்டுவோன்றதை தீவிரமா தெரிவிச்சுக்கிறேன். அது முதல்வர் அதில் பங்கேற்றாலும் முதல்வருக்கு எதிராக நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம். அதுக்காக நாங்கள் கைதாகவும் அஞ்ச மாட்டோம்னு சொல்லிடுறேன். அதே போல மீண்டும் இந்த பாக்கு உங்களுக்கு தெரியும், அந்த புகையிலை விற்பதைகள்லாம் தடை இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை இருக்கு. இங்க நீங்க ரெடியூஸ் பாடுறதான சரமா தொங்க விட்டுருப்பாங்க. அதனால மீண்டும் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க? புகையிலை சாப்பிட்டா கேன்சர் வரும், அதனால புகையிலை தடையினாங்க. கடந்த உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷமா தடை இருக்கு. கேன்சர் குறைஞ்சு போச்சா? 6 வருஷமா கேன்சர் குறைஞ்சிச்சா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் அரசு வச்சிருக்கா? அரசு 2 அரசும் மாற்றி மாற்றி மதுக்கடைகளை திறந்து மதுபானம் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு டார்கெட் வச்சு. அதை தடுங்க. அதை விட்டுட்டு பெட்டி கடைக்காரன் அந்த பாக்கு தான் பொழைச்சிட்டு இருக்கான். அதனால கேன்சர் வருது வரலன்றது 2வது விஷயம். மக்கள்கிட்ட விழிப்புணர்வை தான் நீங்க ஏற்படுத்தணும். இப்போ நீங்க குறைச்சிச்சா கேன்சரு? அப்போ அந்த கடைக்காரங்க எல்லாம் அந்த ஒரு பெட்டி கடை வச்சு பிழைக்கிற இதெல்லாம் மண்டத்துக்கு போடுறீங்க. சிகரெட் விற்க கூடாதுன்றீங்க. ஓகேவா? அப்போ தடை பண்ணுங்க. ஒட்டு மொத்தமா ஐடிசியை தடை பண்ணுங்க. ஐடிசி ஏன் தடை பண்ண மாட்டேன்றீங்க? அதை தடை பண்ணணும்ல. சிகரெட் விற்காமனா ஐடிசியை தடை பண்ணணும்ல. அப்போ மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு நீதி, சின்ன சின்ன வியாபாரிக்கு ஒரு நீதியா? அடுத்ததாக பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் பயன்பாடு, இந்த பூமியை காப்பாற்றணும், அது எல்லாமே நியாயமான விஷயம்தான். அதை எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, கார்பரேட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல. பிரிட்டானியா பிஸ்கெட் கவரில் தானே வருது, அதையும் தடுக்க மாட்டேன்றீங்க. லேஸ் சிப்ஸ் கவரில் தானே வருது, அதையும் தடுக்க மாட்டேன்றீங்க. அப்போ அதுக்கு கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுத்து பிளாஸ்டிக்கை எப்படி மறுசுழற்சி செய்யணும் அப்படின்னா அரசு இருக்கணும். இன்னைக்கு எல்லா இடங்களும் பிளாஸ்டிக் கிடைக்குது. பாக்கு எப்படி எல்லா இடங்களையும் கிடைக்குதோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லா இடங்களிலும் கிடைக்குது. தமிழ்நாட்டு பார்டர் வழியா கடத்தி வரப்பட்டு எல்லா இடத்துலயும் விற்க தானே செய்யறாங்க. அரசு தடுச்சிருச்சா? அப்போ விலை அதிகமா விற்கப்படுது. வணிகர்களை திருடர்களா காட்டப்படுறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஏதோ சமூக விரோதத்தை பார்க்க வைத்தா வியாபாரி பார்க்க வச்சுட்டான், அவனை நாங்க ரிமாண்ட் பண்ணிட்டோம். வியாபாரிகள் ஏதோ சட்ட விரோதமா தொழில் செய்யற மாதிரி மா சுப்பிரமணியம் கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. அவருக்கு எதிராக நாங்க ஒரு கணக்கு தெரிவிச்சுட்டோம். வியாபாரிகள் என்னவோ திருடர்கள் போல இந்த அரசு காட்ட முயற்சி பண்ணுது. எதற்காக? லூலு ஷாப்பிங் மால் கொண்டு வரதுக்காகவா? அதற்காக தான் ஒட்டுமொத்த ஒரு கார்பரேட்டுக்கான அரசாக இந்த அரசு செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பத்திரிகை சந்திப்பை இங்க வச்சிருக்கோம். அதே போல மெட்ரோ பணிகளால் பாதிக்கப்பட்ட கடைக்கு இழப்பீடு. இவ்வளவு வரி வசூலுன்றாங்க. இந்த மெட்ரோ பணி சென்னை முழுக்க நடக்குது. எல்லா ரோடுலையும் பேரிகார்டு போட்டு தடுத்திருக்காங்க. எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கு? அதுக்கான விஷயத்தை அரசு வச்சிருக்கா? எதுக்காவது யார்கிட்டயே கேட்டிருக்காங்களா? இவ்வளவு கடைகள் மூடப்பட்டிருக்கு, நடக்கக்கூட பாதைகள் இல்லையே, மக்கள்லாம் எப்படி போய் கடையில் வாங்குவாங்க, உங்களுக்கு ஏதாவது வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அரசு என்னைக்காவது யாரையா கூப்பிட்டு கேட்டிருக்கா? அவர்கள் தேவை வரி வரி வரி. அப்போ பிரிட்டிஷ்காரனுக்கும் அரசுக்கும் என்ன வித்தியாசம்? சுதந்திரமானதுக்கு அப்புறம் மீண்டும் வரி வரின்ட்டு உங்க சொந்த மக்களையே காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு என்ன காரணம்? மதிப்பு ராஜாதி அவர்கள் சொல்லியிருப்பாரு, வரி வசூல்ன்றது பூலேருந்து தேன் எடுக்கிற மாதிரி. நீங்க எங்களுக்கு நெஞ்சில கடப்பாறையை குத்தி ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடுறீங்க. அதனால மதிப்பிற்கு முதல்வர், நீங்கள் பங்கேற்கும் கூட்டங்கள்ல நாங்க கருப்பொடி காட்டக்கூடாதுன்னா தயவு செய்து அனைவரையும் அழைத்து ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் இது போன்ற விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லை என்றால் வருகின்ற தேர்தல் வணிகர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். ஆகவே அது இல்லாம நீங்கள் வணிகர்களும் உங்களுடைய பிரதிநிதிகள் தான், இந்த நாட்டு மக்கள் தான். நாங்கள் அயல் கிரகத்திலிருந்து இங்கே வரல. ஆகவே அவர்களுக்கு ஆவணம் செய்யணும்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய முதல்வர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய பெரியசாமி அவர்களுக்கும் இந்த கோரிக்கை வச்சுக்கிறேன். கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நம்புறேன். வாழ்க சுதேசி வணிகம் வளரும். ஆமா ஆமா, அதாவது ஆலோசனை கூட்டம்னா, அதாவது வணிக சங்க பேரவை விக்ரமராஜன் ஒரு அமைப்பு வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அவரை மட்டும் தான் கூப்பிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எந்த ஒரு ஆலோசனை கூட்டம்னா அவர் மட்டும் தான் கூப்பிடுறீங்க. அவர் மட்டும் கூப்பிடுறீங்க. அவர் பையன் உங்க கட்சியில எம்எல்ஏ இருக்கிறதா அவர் மட்டும் கூப்பிடுவீங்களா? அப்போ நாங்களாம் எங்க நாட்டோடு ஓடிட்டுமா அப்படின்ற கோரிக்கை தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு பெரியசாமி கூட என்ன சொல்றாங்க, பேரமைப்பு, அவர் இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் வந்தது, பேரமைப்பு ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதுபடி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களாம். அப்போ நாங்களாம் எங்க போறது? அவர் அதுக்கு விக்ரமராஜா திமுக வர்த்தக அணி தலைவராக நியமிக்கணும். காசி மாணிக்கன் ஒருத்தர் இருக்காரு, அவரை நீக்கிட்டு விக்ரமராஜா வர்த்தக அணி தலைவராக நியமிச்சு இதை பண்ணாங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம். ஒரு அமைப்பு ஒரு சங்க ரீதியா ஒரு ஆலோசனை கூட்டம்னா எல்லாரையும் கூப்பிடணும். இல்லைன்னா கண்டிப்பா அது ஒரு தவறான அரசு தான். ஒரு தவறான அரசு தான் எங்கிறது நாங்கள் சொல்றோம். கண்டிப்பா, அதாவது அதான் சொல்றோம், சர்வசாதாரணமா கிடைக்குது. எந்த கடையில கிடைக்குது நீங்க பாத்துருப்பீங்க. அப்படி சர்வசாதாரணமா கிடைச்சா அது அரசோட தோல்வி தானே. ஏதோ ஒரு சமூக விரோதிகள் அதை விற்கிறாங்க. நான் அதை தான் மறுபடியும் சொல்றேன். ஏதோ ஒரு 2 சமூக விரோதிகள் அதை விற்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஊடகங்களான நண்பர் நீங்களே என்ன சொல்றீங்க, எல்லா கடையிலையும் கிடைக்குதுன்னு. இப்போ போய் பாருங்க, ஏதாவது கடையில் நீங்க வாங்கி கொடுத்துங்க பார்ப்போம். அதாவது அதை போடுறவனுக்கு தெரியும். அதை விற்கிற சில சமூக விரோதிகள். நாங்க என்ன சொல்றோம்னா, 10 ரூபாய் விற்கிற ஆன்சி நீங்க 50 ரூபாய் விற்குது. அந்த பணம் எங்க இருந்து வருது? ஏன் கஷ்டப்படுறவன் அதை வித்து வாங்குறா? அதை எல்லாத்தையும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். கிடைக்குதுல, சர்வசாதாரணமா கிடைக்குது. நீங்களே சொல்றீங்க அதை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இல்ல கேன்சர் குறைச்சிட்டீங்களா நீங்க? இந்த 5 வருஷத்துல கேன்சர் பேஷண்ட் கம்மி ஆயிட்டாங்களா? போய் பாருங்க. அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் போய் பாருங்க எத்தனை பேர் வராங்கன்ட்டு. அதிகமாக தான் ஆயிருக்கு. அப்ப அதை முறைப்படுத்துங்க. ஊரெல்லாம் ஒயின் ஷாப் வித்து 24 சாரா விற்கிற அரசு இதை ஏன் தடை பண்ணுன்னு நாங்க கேட்கிறோம். அதுல என்ன தப்பு? சரி, ஓகே. அப்போ சிகரெட் குடிச்சா கேன்சர் வராதா? வரும். அப்புறம் ஐடிசி தடை பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ கார்பரேட்டுக்கு ஒரு நிதி, சின்ன வியாபாரம் ஒரு நிதி நாங்க கேட்கிறோம். சிகரெட் குடிச்சா புற்றுநோய் வரும்ல, உலக அளவில் வருது. இன்னைக்கு மெடிக்கல்ல கூட இந்த மாத்திரை விற்கிறாங்க, ஐடிசி போட்டு விற்கிறான். அதாவது நீங்க சிகரெட் குடிச்ச எஃபெக்ட் இருக்கு மாத்திரை விற்குது. அந்த அளவுக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு கலாச்சாரம். அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ சிகரெட்டை தடை பண்ணுங்க, சராயத்தை தடை பண்ணுங்க. ஏதோ ஒரு பொட்டி கடைக்கார ஆன்சர் வித்து பொழைச்சிட்டு இருக்கான். எத்தனை பொட்டிகளை மூடிட்டாங்க தெரியுங்களா? நீங்க போய் பாருங்க. அப்போ அவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான் சொல்லுங்க? நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கிட்டு ரேஷன்ல போற அரிசியை வாங்கிட்டு தின்னுட்டு குடிச்சிட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்கான். அதுக்கு அரசு ஏதாவது சொல்லுதா?
2 அரசு தான் சொல்றேன். மாத்தி மாத்தி ஒயின் ஷாப் விற்பனையில தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்க எல்லாமே நீங்க சரியா நடத்துறீங்களா? எல்லாமே சரியா நடத்துனா சரி, எல்லாமே கிடைக்குது நீங்களே சொல்றீங்க. நீங்க தானே சொல்றீங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அப்ப ஏன் அரசு தடுக்க முடியல? அப்ப ஏதோ ஒரு சமூக விரோதிகள் 10 ரூபாய் விற்கிற பாக்க 40 ரூபாய் அதிகமா வித்து அந்த பணத்துல ஒரு குறிப்பிட்ட ஆள் தானே சம்பாதிக்கிறாரு. இங்க ரெட்டில் ஸ்பாட் தானே 10 ரூபாய் ஆன்ஸ், அதே சென்னையில 50 ரூபாய். அந்த 40 ரூபாய் யாருக்கு போகுது? எல்லாருக்கும் உடந்தைன்னு சொல்றேன் நானு. ஏன் இப்படி பண்றீங்க? வித்துன்னு அலோவ் பண்ணுங்க. என்னத்தை சாதிச்சிட்டீங்க? அதை தடை செய்து என்னத்தை சாதிச்சிட்டீங்க? இந்த அரசாங்கம் என்னத்தை சாதிச்சிட்டு சொல்லுங்க. இதை தடை செஞ்சதுனால இந்த 6 வருஷத்துல வாய் புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்கள் இத்தனை 1000 பேர் குறைஞ்சிருக்காங்கன்னு அவங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நாங்க ஏத்துக்கிறோம், நாங்களே புடிச்சு கொடுக்குறோம் யாரு பார்க்க வைக்கிறாங்களோ அப்படின்ட்டு. அப்போ சொல்ல முடியாதுல்ல. அதுக்கான புள்ளி வரம் நீங்க வச்சிருக்கீங்களா? அப்ப அந்த 40 ரூபாய் பங்கு யார் யாருக்கு போகுதோ அவங்களாம் இதை தடுக்கிறாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் நான் குற்றம் சாட்டுவேன். அது விற்க அலோவ் பண்றதுல என்ன பிரச்சனை ஆயிரப்போகுது? இங்க ஆந்திராவில் விற்கிறாங்கல்ல, இந்த கல்லு மாதிரி தான். இந்த ஆந்திராவில் கேரளாவில் கல்லு கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல்லுக்கு தடை? ஒட்டுமொத்த 6 சாராய அதிபர்கள் சம்பாதிக்கிறதுக்காக தான் கல்லுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதே போலதான் இவன் இந்த ஆன்ஸ் போட்டு இந்த வேலை செய்யலாம். வட இந்தியில மோஸ்டா அதை வேலை செய்வாங்க. இப்போ அவன் எல்லாம் குடிக்க போயிட்டான். இப்போ இந்த விற்பனை நீங்க இதை அனுமதிச்சீங்கன்னா குடிக்க போறவங்க கம்மியாயிருவான். உண்மை அதானே? நிதர்சனமான உண்மை அதானே? இல்லைன்னா அரசு புள்ளிவரத்தை வெளியிட்டோம். 6 வருஷம் நாங்க தடை பண்ணோம். இவ்வளவு கேன்சர் பாதிக்கப்பட்டவங்க குறைஞ்சிருக்காங்கன்னு ஒரு புள்ளிவரத்தை வெளியிட்டோம். அதுக்கு திராணி இருக்குதா இந்த அரசுக்கு? மா சுப்பிரமணியம் அதை வெளியிடுவார். அவரு வெளியிடுற திராணி இருக்கா? ஓப்பனா இதுல கேட்கிறேன். மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச். 6 வருஷமா நாங்க குட்காவை தடை பண்ணியிருக்கோம். இவ்வளவு கேன்சர்ல பாதிப்பு குறைஞ்சிருக்கான்னு அவரால் வெளியிட முடியுமா? அந்த திராணி அவருக்கு இருக்கா? அப்புறம் எதுக்கு இது? அப்ப எல்லாத்துக்கும் அனுமதி அளிச்சுட்டு போங்க. அது ஒரு வரைமுறையை வைங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. புகை பிடிக்கிறதுனால இவ்வளவு பாதிப்பு இருக்குது, புகையில உட்கொள்றதுனால இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு நீங்க வெளியிடுங்க. மக்களை திருத்துங்க. அதை விட்டுட்டு வியாபாரியா சாவடிக்கிறீங்கன்றது என்னோட ஒரு கேள்வி. இதுல ஒரு அநீதியா உங்களுக்கு செயல்பட்டாலும் மனிதனுக்கான நீதி இதுதான். ஏன் கொக்கோ கோலா கேன்சர்னு சொல்லிட்டு உலக அளவு தடை செய்யப்பட்டது தான். பாத்ரூம் கழுவு தான் லாக்கின்னு சொல்றாங்க. ஏன் விற்க அலோவ் பண்றீங்க? தடை பண்ணுங்க. இன்னைக்கு யூரியா சொல்றாங்க. அவ்வளோ விவசாய ஊடு பொருட்கள் எல்லாம் கெமிக்கல்னு சொல்றாங்க. அதை தடை பண்ணுங்க. பண்ண எல்லாத்தையும் பண்ணல. நியாயமான ஒரு அரசுன்னா எல்லாத்தையும் சரி செய்யணும். எப்படி ஆந்திராவில் ஒரு நீதி, கேரளாவில் ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா? அப்போ அந்த நீதியால் நிதிகள் யாருக்கு போகுது அப்படின்றத என்னோட கேள்வி. இதை நீங்க அரசை தான் கேட்கணும். மா சுப்பிரமணியன் நாளைக்கு கூப்பிடுங்க, கேளுங்க. ஆமா, பிளாட்ஃபார்ம் கடை எடுக்கணும்னு சொன்னோம். ஆமா, இன்னும் பண்ணல. எல்லா கவுன்சிலர்களும் ஒரே நிமிஷங்க, எல்லா கவுன்சிலருங்க அடைச்சிருக்காங்க. அததான் போக முடியல. ஆமா, ஓட்ட முடியாது. தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். நேற்று ஆலந்துறை, கோயம்புத்தூர் ஆலந்துறையில் 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் போய் மனு கொடுத்துருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் கடைகள், அதாவது மறுபடியும் சொல்றேன், மொத்த வியாபாரம் செய்யும் பிளாட்ஃபார்ம்கள் நாங்கள் பூ விற்கிற அம்மாவை சொல்லல. எடுக்கலன்னா சுதந்திர அன்னைக்கு கருப்பொடி ஏற்றுவோம்னு சொல்லிட்டு ஆலந்துறையில் நேற்று மனு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் கடைக்கு ஓப்பனாக சொல்றான், நான் போலீஸுக்கு மாமூல் கொடுக்குறேன், கவுன்சிலருக்கு மாமூல் கொடுக்குறேன், நடத்துறேன்னு தைரியமா சொல்றான். எடுங்க. எப்படி கொடுக்குறாங்க? இப்போ நீங்க வரி விதிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுக்கணும்ல. அவங்க ஏதாவது வரி கட்டுறாங்களா? கரண்ட் பில் கட்டுறாங்களா? அப்போ அவன் கவுன்சிலருக்கு மாமூல் கொடுப்பான், போலீஸுக்கு மாமூல் கொடுப்பான், எல்லாருக்கும் நடத்தி கடையை தான் நடத்துவான். அவனும் ஒரு சமூக விரோதி தான். கஷ்டப்படுற நீங்க நல்லா தெரிஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க யாரும் கஷ்டப்படுறோம்னு நினைச்சிடாதீங்க. சினிமா ப்ரொடியூஸ் பண்றவங்களாம் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருக்கான், எனக்கு தெரியும். ஆமா, உண்மை அதுதான். கொரோனா காலத்துக்கு அப்புறம் வியாபாரத்தோட தன்மை மாறி போயிடுச்சு. சரிங்களா? அவர்களும் போய் பாருங்க, பல லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ற டர்ன் ஓவர் பண்றவங்களாம் இருக்கிறான். 100 மூட்டை வெங்காயம் போட்டு பிளாட்ஃபார்ம்ல விற்கிறவங்க இருக்கிறான். அவெல்லாம் எங்க போறான்? அது அரசு தான் முடிவு எடுக்கணும். அப்போ எங்களை கூப்பிட்டு பேசினா தெரியும். அவர் விக்ரமராஜ் என்ன பண்ணுவாரு, என் பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கிடைச்சிச்சு, அது போதுன்னு அரசு என்ன சொன்னாலும் மாதம் மும்மாலி பொறிக்கிறதா ஆமாஞ்சாமின்னு தலைதான் அரசு ஆட்டுவாரு. அவருக்கு தேவை ஒரு பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு. எங்களை கூப்பிட்டு கேட்டாதானே தெரியும் உண்மை நிலைமை என்னன்ட்டு. விக்ரமராஜா கூப்பிட்டு கேட்டா தெரியுமா? அதை தான் சொல்றோம். அரசுக்கு தனிநபர் ஸ்துதிக்கு அரசு மயங்க கூடாது. முதல்வருக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. முதல்வர் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தணும் நாங்கள் ஒரு கோரிக்கை.